தொலைக்காட்சி நேயருக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு நாள் இரவு 10 மணி இருக்கும். ஒரு முதியவர் ஒரு வீட்டின் கதவை தட்டுகின்றார். இரவு 10 மணிக்கு யார் இந்த கதவை தட்டுவது என்ற எண்ணத்துடன் ஒரு 28 தொடக்கம் 30 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞன் என்றே குறிப்பிடலாம். அந்த இளைஞன் கதவை திறக்கின்றார். இந்த முதியவர் மிகவும் அப்பாவித்தனமான முகத்துடன் அந்த இளைஞனிடம் ஒரு கடிதத்தை நீட்டுகின்றார். அந்த கடிதத்திலே எழுதப்பட்டிருக்கின்றது, இந்த கடிதத்தை கொண்டு வருபவர் என்னுடைய நண்பன், அவருக்கு நீ உன்னால் செய்யக்கூடிய அனைத்து உதவிகளையும் செய்து அனுப்பவும், இப்படிக்கு உன்னுடைய அன்புள்ள அப்பா என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கின்றது. அந்த கடிதத்தை பார்த்ததும் இளைஞனுக்கு மிக்க மகிழ்ச்சி. தன்னுடைய தந்தையின் நண்பன் தன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கின்றார், அவருக்கு நிச்சயமாக தான் உதவி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்துடன் அந்த முதியவரை உள்ளே அழைத்து செல்கின்றார். அவன் தனியாகத்தான் அந்த வீட்டிலே வாழ்ந்து வருகின்றான். தன்னால் முடிந்த ஏதோ ஒரு உணவை தயார் செய்து அந்த முதியவருக்கு உண்ண கொடுக்கின்றார். உண்ண கொடுத்த பின்னர், சொல்லுங்கள் ஐயா, உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கின்றார். நான் கிராமத்திலிருந்து வருகின்றேன், உன்னுடைய தந்தை என்னுடைய நண்பன், நான் கிராமத்திலே வாழ்ந்தபடியால் நகரத்திலே உள்ள விடயங்களே எனக்கு சரியாக செய்ய தெரியாது. நான் இங்கே இருக்கின்ற ஒரு அலுவலகத்திலே என்னுடைய ஒரு பிறப்பு சான்றிதழை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை விட அந்த பிறப்பு சான்றிதழை பெற்றுக்கொண்ட பின்னர் ஒரு வங்கியிலே இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகை பணத்தை நான் எடுக்க வேண்டும். அந்த பிறப்பு சான்றிதழ் இல்லாதபடியால் என்னுடைய தேசிய அடையாள அட்டையை நான் தொலைத்து விட்டேன். வங்கியிலிருந்து அந்த பணத்தை என்னால் எடுக்க முடியாமல் இருக்கிறது. முதலில் அந்த பிறப்பு சான்றிதழை எடுக்க வேண்டும், அதன் பின்னர் அதனை காட்டி நான் அந்த வங்கியிலிருந்து பணத்தை எடுக்கலாம். அதற்கு எனக்கு நீ உதவ வேண்டும். எனக்கு உதவுவதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி உன்னுடைய அப்பாவுடன் நான் சொன்ன பொழுது, அவர்தான் என்னுடைய மகன் அந்த நகரத்திலே வசிக்கின்றான், நான் ஒரு கடிதம் தருகின்றேன், அதை கொண்டு போய் கொடுத்ததும் அவன் உதவி செய்வான் என்று சொல்லி என்னை உன்னிடம் அனுப்பி வைத்தார் என்று சொல்கிறார். அவனும் சரி, நாளை காலையிலே நான் உங்களது தேவைகளை நிறைவேற்றி தருகிறேன் என்று சொல்லிவிட்டு நித்திரைக்கு செல்கின்றான். காலை 6 மணி அளவிலேயே அவன் எழுந்து இந்த பெரியவருக்கு தேநீர் போட்டு கொடுக்கின்றான். அவரும் தேநீரை அருந்தி வெளியே செல்வதற்கு தயாராகின்றார். இந்த இளைஞன் தொலைபேசி மூலம் அழைப்பை எடுத்து தன்னுடைய அலுவலகத்துக்கு, நான் இன்று அலுவலகத்துக்கு வருவதற்கு 10:30 மணி ஆகும், அதனை மேலதிகாரியிடம் சொல்லிவிடுங்கள் என்று சொல்கின்றான். இந்த பெரியவருக்கு ஒரு மாறி இருக்கிறது, தனக்காக இவன் தன்னுடைய வேலைக்கு பிந்தி செல்ல போகின்றான் என்று சொல்லி. இருந்தாலும் அவர் அதை வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. அவருடைய வேலையின் நிறைவேற வேண்டும். இளைஞனும் அந்த பெரியவருமாக வெளியே செல்கிறார்கள். இப்போ அவர் வெளியே செல்லும் பொழுது அவன் காலை உணவை ஒரு கடையிலே இருந்து வாங்கி அந்த பெரியவருக்கு உண்ண கொடுக்கின்றான். கொடுத்த பின்னர் இருவருமாக பிறப்பு சான்றிதழை பெற்றுக் கொடுக்க வேண்டிய அந்த அலுவலகத்துக்கு இருவருமாக செல்கிறார்கள். சென்றதும் அங்கே பெரிய கூட்டம் காத்திருக்கின்றது. சரி, பரவாயில்லை என்று சொல்லி இருவருமாக வரிசையில் காத்திருந்து அந்த பிறப்பு சான்றிதழை பெற்றுக்கொள்ளுகின்ற நேரத்திலே நேரம் 11 மணியை நெருங்கிவிட்டது. இப்பொழுது இளைஞன் தன்னுடைய அலுவலகத்துக்கு மீண்டும் அழைப்படுத்து, தொலைபேசி அழைப்படுத்து, தான் இன்று அலுவலகத்துக்கு வர முடியாது, நான் இன்று விடுமுறை பெற வேண்டும், அதனை என்னுடைய மேலதிகாரிக்கு தெரிவித்து விடுங்கள் என்று சொல்கின்றான். இந்த பெரியவருக்கோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது, இருந்தாலும் மௌனமாக இருக்கின்றார். இப்பொழுது பிறப்பு சான்றிதழ் எடுத்த பின்னர் அந்த பெரியவரை அழைத்து கொண்டு அந்த இளைஞன் அந்த வங்கிக்கு செல்கின்றார். அவர் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த வங்கிக்கு செல்கின்றார், அந்த பணத்தையும் இழப்பெறுவதற்காக. வங்கியிலோ பெருங்கூட்டம். அங்கே காத்திருந்து வங்கியின் முகாமையாளரை சந்தித்து இந்த விடயத்தை சொன்ன பொழுது, அவர் இந்த பிறப்பு சான்றிதழ் மட்டும் போதாது, ஒரு சமாதான நீதவானிடமிருந்து ஒரு கடிதம் வாங்கி வர வேண்டும், ஒரு சத்திய கடதாசி வாங்கி வர வேண்டும் என்று சொல்லி சொல்கிறார். சொன்னதும் இந்த இளைஞன் பதற்றமடையாமல் அந்த பெரியவரையும் அழைத்து கொண்டு ஒரு சமாதான நீதவானை தேடி சென்று அவரை சந்தித்து அவரிடமிருந்து அந்த வங்கியிலே கூறப்பட்ட சத்திய கடதாசியை வாங்கி கொண்டு மீண்டும் வங்கிக்கு வந்து இந்த பெரியவர் சொன்ன பணத்தை மீளப்பெற்று கொடுக்கின்றார். இத்தனை வேலைகளும் நிறைவடைந்த பொழுது நேரம் மாலை 3 மணி ஆகிவிட்டது. இருவருமே மதிய நேர உணவு உண்ணவில்லை. அவன் அந்த பெரியவரையும் அழைத்து கொண்டு ஒரு கடைக்கு சென்று நல்ல சுவையான மதிய உணவை அந்த பெரியவருக்கு வாங்கி கொடுக்கின்றான். தானும் உண்கின்றான். உண்ட பின்னர் நேரத்தை பார்த்தால் நேரம் 4 மணி. பெரியவர் சொல்கின்றார், எனக்கு ஒரு 6 மணிக்குத்தான் என்னுடைய கிராமத்துக்கு செல்வதற்கான பேருந்து இருக்கின்றது, நீ என்னை பேருந்து நிலையத்திலே விட்டு உன்னுடைய வீட்டுக்கு செல்,
நல்ல பிள்ளை, இன்று நீ வேலைக்கும் செல்லாமல் என்னுடைய எல்லா வேலைகளையும் செய்து தந்தாய் என்று சொல்கிறார். அந்த இளைஞனுக்கும் மனம் கேட்கவில்லை. இல்லை ஐயா, இன்னும் 2 மணித்தியாலங்கள் இருக்கிறது, நீங்கள் என்னுடைய வீட்டுக்கு வாருங்கள் என்னுடன், அங்கே வந்து நீங்கள் கொஞ்சம் ஓய்வெடுத்து விட்டு மாலை 6 மணிக்கு நான் உங்களை திரும்பவும் பேருந்து நிலையத்தில் கொண்டு வந்து விடுகின்றேன் என்று சொல்கின்றான். பெரியவரும் சந்தோஷமாக அவனது வீட்டுக்கு சென்று ஓய்வெடுக்கின்றார். அவன் மாலை நேரத்திலே அந்த பெரியவருக்கு தேநீர் வழங்குகின்றான். இப்பொழுது பேருந்து நிலையத்துக்கு அந்த பெரியவரை அழைத்து கொண்டு வந்து இரவு சாப்பாடு அவர் சாப்பிடுவதற்காக அங்கே இருந்த ஒரு கடையிலே ஏதோ ஒரு உணவை வாங்கி பொதி செய்து அதனையும் ஒரு தண்ணீர் போத்தலையும் இந்த பெரியவரிடம் கொடுத்து அந்த பேருந்திலே தானே ஓடி சென்று ஏறி ஒரு வசதியான ஆசனத்தை பிடித்து கொடுத்து அந்த பெரியவரை உட்கார செய்கின்றான். உட்கார செய்த பின்னர் அந்த பெரியவரிடம் விடைபெறுகின்ற தருணத்திலே அவன் ஒரு விடயத்தை கூறுகின்றான். ஐயா, நீங்கள் தேடி வந்த மனிதன் நான் அல்ல, என்னுடைய பெயரை கொண்ட இன்னொருவனைத்தான் நீங்கள் தேடி வந்திருக்கிறீர்கள். இரவு 10 மணிக்கு நீங்கள் வந்து என்னுடைய வீட்டை தட்டி என்னுடைய அப்பாவின் நண்பன் என்று சொன்ன பொழுது உங்களை என்னால் திருப்பி அனுப்ப முடியவில்லை. 10 மணிக்கு பிறகு உங்களால் வெளியே சென்று எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது என்று எனக்கு தெரியும். அதனால்தான் நான் உங்களுக்கான எல்லா உதவியையும் செய்தேன் என்று சொல்கின்றான். உடனே பெரியவர் அவனிடம் ஒரு சந்தேகம் கேட்கின்றார். சரி, நான் உன்னை தவறாக தேடி வந்து விட்டேன் என்று தெரிந்தாலும் உன்னுடைய பெயரை கொண்ட அந்த மற்ற மனிதனிடம் என்னை அனுப்பி இருக்கலாம் தானே என்று சொல்லி கேட்கின்றார். கேட்டதும் அவன் சொல்கின்றான், நீங்கள் வெளியே ஓய்வெடுத்து கொண்டிருந்த பொழுது நான் என்னுடைய பெயரை கொண்ட அந்த மற்ற மனிதன் என்னுடைய வீட்டிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றார். அவரது தொலைபேசி அழைப்புக்கு தொலைபேசி எடுத்து நான் கதைத்தேன். அவரது மனைவிதான் என்னுடன் பேசினார். அவர் ஏதோ ஒரு அலுவலாக வெளியூர் சென்று விட்டதாக அவருடைய மனைவி கூறினாள். அதனால் தான் அங்கே அனுப்பினாலும் உங்களுடைய வேலைகள் நிறைவேறாது என்பதற்காக நான் உங்களுக்கு உதவி செய்தேன் என்று சொல்கின்றார். இப்பொழுதும் பெரியவருக்கு திருப்தியாக இல்லை. நீ ஏன் அவ்வாறு யார் என்று தெரியாத ஒருவருக்காக உதவி செய்தாய்? நான் தந்த கடிதமோ உன்னுடைய தந்தையின் கடிதம் இல்லை, ஏன் நீ அவ்வாறு நடந்தாய் என்று பெரியவர் கேட்கின்றார். அதற்கும் அந்த இளைஞன் கொஞ்சம் யோசிக்காமல் பதில் சொல்கின்றான். என்னுடைய தந்தை இறந்து 10-15 வருடங்கள் ஆகிவிட்டது. அவருக்கு ஒரு நண்பன் இருந்திருந்தால் அவரும் உங்களுடைய வயதாகத்தான் இருந்திருப்பார். தற்செயலாக அவர் என்னுடைய தந்தை உயிருடன் இருந்து இந்த கடிதத்தை கொடுத்து விட்டிருந்தால் நிச்சயமாக நான் அவருக்கு உதவி செய்திருப்பேன். என்னுடைய தந்தைக்கு உதவி செய்த திருப்தி நான் உங்களுக்கு உதவி செய்த பொழுது எனக்கு ஏற்பட்டது என்று அந்த இளைஞன் சொன்னதும் அந்த பெரியவர் மெய் சிலித்து கண்ணீர் மல்கி அவனை ஆசீர்வதித்து விட்டு விடைபெற்று செல்கின்றார். நேயர்களே, இந்த இந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும், புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.